ஒரு பெண்ணோட அங்க அடையாளங்களை வச்சு அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சாமுத்திரிகா லட்சணம். ஆனா சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு விதமான அழகுதான். எல்லா பெண்களுக்குமே சாமுத்திரிகா லட்சணப்படி எல்லா அவயங்களும் அமைகிறது கிடையாது. ஒரு பெண்ணுக்கு உச்சி முதல் பாதம் வரை சாமுத்திரிகா லட்சணப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சாமுத்திரிகா லட்சணம்னா என்ன, சாமுத்திரிகா லட்சணம் உள்ள பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பெண்ணோட கை, கால், தலை, நெற்றி, மூக்கு இவைகளோட அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனித்திறமை கட்டாயம் இருக்கும். இதோட அடிப்படையில தான் ஒரு பெண்ணுக்கு தலைமுடி, நெற்றி ரெண்டுமே அமைந்திருக்கும். இந்த ரெண்டும் அமைந்திருக்கிறத வச்சு இந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெண்ணோட தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தால் அந்த பெண்கள் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. இவர்களோட வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் இவங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. இருக்கதை வச்சு மனநிறைவோடு வாழக்கூடியவங்க. இந்த மாதிரி தலைமுடி உள்ள பெண்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட பெண்களுக்கு கணவராக வரக்கூடியவர் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததா கட்டையான பழுப்பு நிற முடி. இந்த மாதிரி முடி கொண்ட பெண்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். இவர்களோட வாழ்க்கை திருமணம் ஆன பின்பு ரொம்பவும் சிறப்பா அமையும். இந்த மாதிரி முடி கொண்ட பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமா இல்லைனாலும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கும். இவர்களோட இல்லற வாழ்க்கையும் திருப்திகரமா தான் இருக்கும். அடுத்ததா குட்டையான சுருட்டை முடி கொண்ட பெண்கள். இந்த மாதிரி பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா திருமணத்திற்கு பின்பு இவங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பண கஷ்டம் அவங்களோட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்களோட வாழ்க்கையில நடுப்பகுதியை தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பெண்களோட நெற்றியை வச்சு சாமுத்திரிகா லட்சணம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். அகன்ற நெற்றி கொண்ட பெண்கள் நல்லா படிக்கக்கூடியவங்க. கல்வி, கலைத்துறையில சிறந்து விளங்குவாங்க. பெயர், புகழ், பதவி, பட்டம் எல்லாமே இவங்களை தேடி வந்து சேரும். இந்த மாதிரி பெண்கள் உயர் பதவியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சின்ன சைஸ் நெற்றி இருக்கிற பெண்களுக்கு கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அனுபவ அறிவு ரொம்பவே அதிகமா இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் செல்வ செழிப்போட இருப்பாங்க. அடுத்ததா குறுகிய நீளவாக்கில் நெற்றி கொண்ட பெண்கள். இந்த மாதிரி பெண்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலியான பெண்களா இருப்பாங்க. இந்த நெற்றியை ஏறு நெற்றின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெற்றி கொண்ட பெண்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலியான பெண்கள். அவங்களோட வாழ்க்கையில மகாராணி போல வாழ்வாங்க. இவங்களோட பேச்சுக்கு அவங்க வீட்டுல யாருமே மறு பேச்சு பேச மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்கள அடக்கி ஆளக்கூடிய திறமை கொண்டவங்க. பாதங்கள்ல பெருவிரல் நீளமா இருந்துச்சுன்னா நல்லது. பாதங்களோட நடுவிரலோட அடுத்த விரல் ஒண்டி இருந்துச்சுன்னா செல்வ செழிப்போடு வாழ்வாள். குதிகாலுக்கு மேல மச்சம் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக வாழ்வாள்னு அர்த்தம். கெண்டைக்கால் பருத்து இல்லாம நார்மலா இருக்கிறது நல்லது. ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இடை சுருங்கி இருந்தா நல்லது. இந்த மாதிரி இடை சுருங்கி இருக்கக்கூடியவங்க ஆரோக்கியமாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க. சில பெண்களோட கால்கள்ல இருக்கக்கூடிய விரல்ல சுண்டு விரல் மட்டும் தரையில படாம மேல தூக்குன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் குடும்ப வாழ்க்கைக்கே ஒத்து வராது. எவ்வளவுதான் இருந்தாலும் கணவரை ஒன்றுமே இல்லாத மாதிரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மூக்கு. மூக்கு நல்ல உயரமாகவும் நீளமாகவும் இருந்தால் நல்லது. சாமுத்திரிகாவின் லட்சணப்படி மூக்கோட நுனியை தான் ரொம்பவும் முக்கியமா சொல்றாங்க. மூக்கோட நுனி ரொம்பவும் கூரா இருந்துச்சுன்னா அதிபுத்திசாலியா இருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம அரசாளக்கூடிய யோகமும் அமைச்சராகக்கூடிய யோகமும் இருக்கும். அடுத்ததா காதுகளோட அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கலாம். காதுகள் ரொம்பவும் பெருசா பறந்து விரிஞ்சு இருக்கணும். காது எவ்வளவு சின்னதா குறுகலா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மனநிலையும் குறுகலா இருக்கும். அவங்களோட காதுகளை போல அவங்களோட சிந்தனையும் குறுகலா தான் இருக்கும். சாமுத்திரிகா லட்சணத்துல பொதுவா எல்லா பெண்களுக்குமே சொல்லக்கூடிய பொது பலன் தான் இது. அவரவர் பிறந்த நேரத்தோட அடிப்படையிலையும் வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வளரக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். இந்த பதிவை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா பெண்களை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி.